ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு எங்கள் நாத்தனார் எங்கள் மாமியார் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அவங்களுக்கு சேரீ எடுத்து தரணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அந்த சேரீ எடுத்து கொடுத்து அவங்கள அமுச்சு விட்டுட்டு நான் என் பசங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டின்னு போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு கூட்டின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ தான் வந்து உட்காந்தேன். நான் ஊருக்குன்னு வந்தேன்னா என் பசங்களை எங்கேயுமே விட மாட்டேன், என் கூடியே தான் வச்சுன்னு சுற்றுவேன். அதே நார்மல் டைமுன்றதுனால கூட லீவ் போட்டுன்னு போவேன். நாளைக்கு எக்ஸாம்ன்றதுனால என்னால் லீவ் போட்டுன்னு போக முடியாது. அதனால ஆஃப் டே தான் அவங்களுக்கு எக்ஸாமு. நாளைக்கு காலைல போயிட்டு நாளைக்கு ஒரு மணிக்கு வந்துடுவாங்க. 1 மணிக்கு வந்துடுவீங்களா? 1 மணிக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா எந்த டைமு கோயிலுக்கு போகிறது வந்து 2 கோயில் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மதிய டைமில் வந்து வாழையம்மன் கோயிலுக்கு போகலாமா என்னான்னு தெரியல. எங்கள் தங்கச்சி பூவை அடிக்கடிக்கு நான் அவளை தான் கேட்கணும். அவளை கேட்டுட்டு போகிறதா இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். அப்படி இல்லைன்னா நான் வந்து பைரவா கோயில் அந்த கோயிலுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த கோயிலுக்கு 2 கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக என் பசங்க என் கூட, நான் ஊரில் இருக்கிறதே என் கூட தான் இருப்பாங்க. நான் செவ்வாய்க்கிழமை மாதிரி இருப்பேன். இருந்து என் பசங்களை வந்து என் பையனுக்கு பிறந்த நாள் வருதில்ல, கேக் வெட்டணும், அதனால் இருப்பேன். இருந்துட்டு தான் ஊருக்கு போவேன். அதை நான் போகிறேன். காலையிலேருந்து எங்கே போனேன், எப்படி சாமி கும்பிட்டேன், என்ன சாப்பாடு செஞ்சேன், எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாமே வந்து ஒன்றா போடுறேன் வீடியோ. ஆனால் இப்போதைக்கு என்னால் முடியாது. இப்போதைக்கு இங்கே வந்து என்னால் போட முடியாது. எங்கள் தாத்தா வந்து சாமி பாட்டு வச்சிருவாரா, அந்த சாமி பாட்டு நான் பேசுகிறேன்னா இல்லை அந்த சாமி பாட்டு கேட்குமா? சாமி பாட்டு தான் கேட்கும். அதனால இங்கே போட முடியாது. நான் ஊருக்கு போனேன்னா சைலண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நான் வாய்ஸ் கொடுத்து நான் போட்டு விடுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட், என் பசங்களை காமிக்காமே நான் பாய் சொல்லிட்டேன். என் பசங்க என் கூடயே தான் இருப்பாங்க. நான் இல்லைன்னா மட்டும் ரோட்டில் சுற்றுவாங்க, எழுத மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அதே வந்து நான் இருந்துட்டேன்னா என் கூடயே தான், வீட்டை விட்டு வெளியாவே போக மாட்டாங்க. பாருங்க, இப்போ கூட என் பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க. ஹாய் சொல்லுங்கம்மா. நான் இருந்தேன்னா என் கூடயே தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.